ஓகே. இப்ப நம்ம பார்க்க போற டாபிக் வந்து என்ன அப்படின்னா, வல்னரபிலிட்டீஸ். ஸோ நம்ம விஎம்ஆரை பொறுத்தவரைக்கும் இத வந்து சிவிஇ அப்படின்னு சொல்லுவோம். நம்ம காமனா அத வந்து வல்னரபிலிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவோம். வாட் யூ மீன் பை வல்னரபிலிட்டீஸ்? வல்னரபிலிட்டீஸ்னா என்ன? ஆ அதுக்கு அப்படி வல்னரபிலிட்டி வந்தா என்ன மாரி பண்றது? அப்படி சொல்லிட்டு இந்த செஷன்ல பார்க்க போறோம். வல்முறை வந்து இதுல நம்ம பார்ப்போம். ஸோ இந்த டாபிக் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் டாபிக்கான்னு கேட்டா கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் டாபிக். ஏன்னா இன்டர்வியூல ஒரு சில இன்டர்வியூல கேக்குறாங்க வல்னரபிலிட்டிலாம் என்ன இருக்கீங்களா அப்படி சொல்லி கேக்குறாங்க. அண்ட் அது இல்லாம நீங்க ஒர்க் பண்ற ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒர்க் பண்றீங்க. வெதர் நீங்க ஒரு விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒர்க் பண்ண சிச்சுவேஷன்ல வல்னரபிலிட்டி என்ன தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருக்காம நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் பிரச்சனை வரும். ஓகேங்களா? ஓகே. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் வல்னரபிலிட்டிஸ்? இந்த ஸோ இந்த வல்னரபிலிட்டிஸ்க்கு மீனிங் என்ன அப்படின்னா, இப்ப ஒரு புலி இருக்குது. அந்த புலி வந்து ஒரு மான் கூட்டத்தை வந்து டார்கெட் பண்ணுதுன்னு வச்சுப்போம். அந்த மான் கூட்டத்திலேயே அது எப்படி டார்கெட் பண்ணும்னா, யார் வீக்கா இருக்கா அப்படிங்கிறத பார்த்து டார்கெட் பண்ணும். ஸோ அங்க யார் வீக்கா இருக்காங்களோ அவங்க தான் வல்னரபிலிட்டி. இப்போ ஒரு மான் கூட்டம் இருக்குன்னா, அதுல பெரிய மான் எல்லாமே தப்பிச்சு போயிரும். ஆனா இப்பதான் பிறந்திருக்கு. பிறந்து இப்பதான் கொஞ்ச நாள் ஆயிருக்கு அப்படின்னா, அதுதான் அங்க வல்னரபிலிட்டியா இருக்கும். ஸோ வல்னரபிலிட்டி அப்படின்னா, யார் அங்க வீக்கர் செக்ஷனா இருக்காங்களோ, அதுதான் அங்க வந்து வல்னரபிலிட்டி அப்படின்னு நம்ம வந்து அதாவது வல்னரபிலிட்டிக்கு கரெக்டான இங்கிலீஷ் மீனிங் வந்து இதுதான். வீக்கர் செக்ஷனை வந்து நம்ம வந்து வல்னரபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நெட்வொர்க் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் வல்னரபிலிட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே. ஸோ வல்னரபிலிட்டி அப்படிங்கிறது வாட் இஸ் வல்னரபிள்? வல்னரபிள் அப்படிங்கிறது ஈஸிலி காட், இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆர் அட்டாக்டு. அந்த மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான். எனக்கு ஆக்சுவலி கொஞ்ச நாளைக்கு வந்து நான் அட்மினிஸ்ட்ரேட்டரா ஜாயின் பண்றப்ப அந்த வல்னரபிலிட்டி மீனிங்கே தெரியாது. ஏன்னா வல்னரபிலிட்டின்னு சொல்றாங்க. அது என்ன? அது செக்யூரிட்டி சம்மந்தமாவா? இல்ல என்ன சம்மந்தமா? அப்படின்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் தெரியுது வல்னரபிள் அப்படின்னா ஈஸிலி அட்டாக்டு ஆர் ஈஸிலி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்ப இந்த செக்யூரிட்டில வந்து வல்னரபிள் அப்படின்னா என்னன்னா, யாருனாலும் ஈஸியா அட்டாக் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துட்டு நம்ம நெட்வொர்க்ல இருக்குது அப்படின்னா அதை தான் நம்ம வல்னரபிலிட்டி சொல்லுவோம். அந்த வல்னரபிலிட்டியை வந்து நம்ம வந்து மிட்டிகேட் பண்ணுவோம். மிட்டிகேட் அப்படிங்கிறது வந்து ஒரு டெக்னிக்கல் டேர்ம் நம்ம சொல்லிக்கலாம். இந்த வல்னரபிலிட்டிஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா மிட்டிகேட் பண்ணுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு என்விரான்மெண்ட்ல வல்னரபிலிட்டிஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த வல்னரபிலிட்டி வந்து மிட்டிகேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். ஓகே. ஸோ லைக் வல்னரபிலிட்டி அப்படின்னா ஈஸிலி அட்டாக் பண்றதுக்கான ஒரு சிச்சுவேஷன். ஓகே. இப்ப நெட்வொர்க் செக்யூரிட்டில நம்ம செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் வல்னரபிலிட்டி அப்படிங்கிறது வீக்னஸ். லைக் எப்படின்னா, இப்போ வந்து ஒரு சாஃப்ட்வேரோ அல்லது ஒரு பேட்சோ வந்து இப்ப ரிலீஸ் பண்றாங்கன்னு வச்சுப்போம். சரிங்களா? ஸோ அப்படி ரிலீஸ் பண்றப்ப அந்த பேட்ச்ல வந்துட்டு ஏதாவது ஒரு பக் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு Facebook ஒரு ஆப் வந்து Facebook ஆப் இருக்குது. உங்க மொபைல்ல வந்து Facebook ஆப், அப்புறம் வந்துட்டு WhatsApp ஆப் இருக்குன்னு வச்சுப்போம். அதுல ஏதாவது ஒரு பக் இருக்குன்னு வச்சுப்போம். அப்படி இந்த பக் இருந்துச்சு அப்படின்னா, யாரோ ஒருத்தர் அதுக்கு பேரு எக்ஸ்ப்ளாய்ட்ன்னு சொல்லுவோம். இந்த டெக்னிக்கல் டேர்ம்க்குலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்ப்ளாய்ட் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ உங்களோட மொபைல் எடுத்துப்போம். உங்க மொபைல்ல வந்துட்டு இப்ப Facebook இருக்குது, WhatsApp இருக்குது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் Facebookல வந்து ஒரு வல்னரபிலிட்டி இருக்குன்னு நம்ம சொல்லிட்டாங்க அப்படின்னா, யாராவது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. ஹேக்கர்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அந்த Facebook மூலமா மேபி ஒரு லிங்க் அனுப்பலாம். அல்லது ஏதோ ஒரு ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் அனுப்பலாம். மெசஞ்சர்ல. ஏதோ ஒண்ணு அந்த Facebook ஆப்ல ஏதோ ஒரு வல்னரபிலிட்டி இருக்கும். அந்த வல்னரபிலிட்டிய பயன்படுத்தி அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. மால்வேர வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க.
அப்படி இன்ஜெக்ட் பண்ற மேல்வேர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்க மொபைல்ல இருக்கிற டேட்டாவை அப்படியே அவங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். லைக் உங்க மொபைல்ல என்ன ஆக்டிவிட்டி பண்றீங்க, இப்ப என்ன என்ன கால் லாக் என்ன இருக்குது, என்னென்ன மெசேஜ் பண்றீங்க, அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது காமனா சொல்ற ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். பட் எனக்கு தெரிஞ்சு ஃபேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல அவ்வளவு பெரிய வல்னரபிலிட்டி வந்த மாதிரி எனக்கு தெரியல. பட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். சரிங்களா? ஸோ வல்னரபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு ஒரு சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர்ல ஏதோ ஒரு பக் இருக்கும். அந்த பக்கை பயன்படுத்தி அதை எக்ஸ்ப்ளாய்ட்னு சொல்லுவோம். அந்த பக்கை பயன்படுத்தி ஒரு மேல்வேரை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. நாட் ஓன்லி மேல்வேர், ட்ராஜான் ஹோர்ஸ், நிறைய இருக்கு. ரான்சம்வேர், மால்வேர், இந்த மாதிரி வைரஸை வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இன்ஜெக்ட் பண்ணி உங்களோட டேட்டாவை எல்லாமே ஹேக் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அது வந்துட்டு எல்லா சாஃப்ட்வேர்லையும், இப்போ விஎம்ஆரை பொறுத்த வரைக்கும் விஎம்ஆர்ல என்னென்ன அப்டேட்லாம் கொடுக்குறானோ அதுக்கெல்லாம் அடிக்கடி வல்னரபிலிட்டி கொடுக்குறான். மைக்ரோசாஃப்ட்ல கொடுக்குறான். ஸோ அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். என்னென்ன விஎம்எல் என்னென்ன வல்னரபிலிட்டி இருக்குது, மைக்ரோசாஃப்ட்ல என்னென்ன நமக்கு இப்போ என்னன்னா அந்த டேர்ம்ஸை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வாட் இஸ் வல்னரபிலிட்டி, வாட் இஸ் மிட்டிகேஷன், வாட் இஸ் எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்னு. ஸோ இப்போ வல்னரபிலிட்டி என்ன அப்படின்னா ஈஸியா அட்டாக் ஆகக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். அது விண்டோஸ் பேட்சா இருக்கலாம், அப்புறம் விஎம்ஆர்ல ஒரு இஎஸ்எக்ஸ்ஐ வெர்ஷனா இருக்கலாம், அல்லது ஒரு விஎம் டூல் வெர்ஷனா இருக்கலாம், இல்லை விண்டோஸ்ல ஒரு அப்ளிகேஷனா இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், ஒரு பீஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் அதுல வந்துட்டு ஏதோ ஒரு பக், அந்த பக் அந்த சைபர் அட்டாக் பண்றாங்க இல்லையா ஹேக்கர்ஸ், அவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அது மூலமா இன்ஜெக்ட் பண்ணுவாங்க, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ ஓகே. ஸோ இப்போ எக்ஸ்ப்ளாய்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த டெக்னிக்கல் வேர்டுக்கு கரெக்டா நீங்க அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம அடிக்கடி எக்ஸ்ப்ளாய்ட் வல்னரபிலிட்டிலே வந்துட்டு நீங்க ஏன்னா இதெல்லாம் ஏன் சொல்றோம் அப்படின்னா நீங்க அதை படிக்கணும், அந்த டாக்குமெண்ட்டை படிக்கணும். அப்படி டாக்குமெண்ட்டை படிக்கிறப்ப இதெல்லாம் புரியணும். நீங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரா, விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டரா ஒரு இடத்துல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல வல்னரபிலிட்டி வருதுன்னா அதை நீங்க தான் மிட்டிகேட் பண்ணணும். அப்ப அந்த டாக்குமெண்ட் உட்காந்து படிக்கணும். எதுக்காக அந்த வல்னரபிலிட்டி வருது, அப்ப அதுக்கு ஒர்க் அரவுண்ட் என்ன, அதுக்கு சொல்யூஷன் என்ன, எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் ஆகுது, அது எல்லாமே நீங்க படிக்கணும். அதை எப்படி மிட்டிகேட் பண்றது எல்லாமே நீங்க அந்த டாக்குமெண்ட்டை படிச்சு அதை நீங்க வந்து மேனேஜ்மெண்ட் சொல்லி அப்ரூவல் வாங்கி தென் அதை வந்து நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு இந்த டேர்ம்ல உங்களுக்கு புரிஞ்சிடும். வல்னரபிலிட்டி, அப்புறம் சிவிஇனா என்ன, அப்புறம் எக்ஸ்ப்ளாய்ட்னா என்ன, இந்த டேர்ம்ஸ்லாம் உங்களுக்கு புரியணும். ஓகே. ஸோ எக்ஸ்ப்ளாய்ட் அப்படிங்கிறது நம்ம அந்த எதெல்லாம் வல்னரபிலிட்டி இருக்குதோ அது மூலமா நம்ம இன்ஜெக்ட் பண்ணுவோம். அட்டாக்கர்ஸ் இந்த ரான்சம்வேர், ஸ்பைவேர், ஹோஸ் ஏதோ ஒன்று அதை இன்ஜெக்ட் பண்ணி அது மூலமா உங்களோட டேட்டாவை ஸ்டீல் பண்ணுவாங்க. மேபி அதுல இன்டெலெக்சுவல் டேட்டா இருக்கலாம், டிசைன்ஸ் இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், அப்படியே அங்கிருந்து எடுப்பாங்க. ஓகே. ஸோ அப்போ அந்த வல்னரபிலிட்டியை நம்ம என்ன அந்த எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதை நம்ம எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு சிவிஇன்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பேர் டேட்டாபேஸ் சொல்லுவோம். ஸோ என்னன்னா இப்போ ஒரு வல்னரபிலிட்டி வருது அப்படின்னா அது வேர்ல்டு வைடா அந்த வல்னரபிலிட்டி வரும். இப்போ வந்து ஒரு விண்டோஸ் சர்வர்ல ஒரு வல்னரபிலிட்டி வருதுன்னா அது வேர்ல்டு வைடா வரும். அந்த வல்னரபிலிட்டி வந்து நம்ம ஒரு டேட்டாபேஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ அந்த இடம் தான் வந்து நம்ம சிவிஇ, சிவிஎஸ்எஸ், என்விடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம யூஸ் பண்றது சிவி தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம விஎம்ஆர் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் சிவி மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். காமன் வல்னரபிலிட்டி அண்ட் எக்ஸ்போஷர் இன் சிவி. ஸோ இதெல்லாம் ஒரு டேட்டாபேஸ். அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விஎம்ஆர் ஒரு வல்னரபிலிட்டி வருது அப்படின்னா அதை மிட்டிகேட் பண்றதுக்கு ஒரு வெர்ஷன் கொடுப்பான். சரிங்களா? மிட்டிகேட் பண்றதுன்னா அந்த வல்னரபிலிட்டியை வந்து சரி பண்றது. இப்போ வல்னரபிலிட்டி வரும், அந்த வல்னரபிலிட்டிக்குள்ள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அதுக்கு டேட்டா வந்து ஸ்டீல் பண்ணுவாங்க, திருடுவாங்க. இப்போ அதுக்கு முன்னாடியே நம்ம மிட்டிகேட் பண்ணணும். ஸோ அப்போ மிட்டிகேட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு 2 டைப் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? என்ன சொல்யூஷன் அப்படின்னா ஒன்று ஒர்க் அரவுண்ட், இன்னொன்னு சொல்யூஷன். ஸோ ஒர்க் அரவுண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டெம்பரரியா அந்த அந்த வல்னரபிலிட்டியை மிட்டிகேட் பண்றது. டெம்பரரியா அதாவது சொல்யூஷன் கண்டுபிடிக்கல, பட் டெம்பரரியா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் ஒர்க் அரவுண்ட். சொல்யூஷன் அப்படிங்கிறது என்னன்னா பெர்மனன்ட் சொல்யூஷன். இதை நீங்க பண்ணீங்கன்னா இது வந்து மிட்டிகேட் ஆயிரும், அந்த வல்னரபிலிட்டி வந்து மிட்டிகேட் ஆயிரும். சரிங்களா? ஸோ மிட்டிகேட்ன்றது என்ன, குறைக்கிறதா இல்ல சரி பண்றதா, கம்ப்ளீட்டா சரி பண்றதா என்ன? மிட்டிகேட் அப்படிங்கிறது ஒரு டெக்னிக்கல் வேர்ட். ஆக்சுவலி அதுக்கான அர்த்தம் வந்து குறைக்கிறது.
அதுக்கான ஆக்சுவல் இங்கிலீஷ் வேர்டு வந்து குறைக்கிறது அப்படின்னு சொல்லி வரும். ஆனா நம்ம வந்து அதை மிட்டிகேஷன் தான் சொல்லுவோம். இந்த இடத்துல நம்ம வந்து அதை வந்து எடுக்கிறதுன்னு கூட வச்சுக்கலாம். அங்க இருந்து குறைக்கிறது, எடுக்கிறது, எந்த மாதிரி நீங்க வச்சுக்கலாம். அதாவது மிட்டிகேஷன் அப்படிங்கிறது அந்த வல்னரபிலிட்டி இல்லாம பாத்துக்கிறது. சரிங்களா? ஓகே. ஸோ ஒர்க் அரவுண்ட் சொல்யூஷன் இந்த 2 இருக்கும். இது எல்லாமே அந்த வெப்சைட்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த விஎம்ஆர் வெப்சைட்ல அல்லது விண்டோஸ் வெப்சைட்ல வந்து வாட் இஸ் ஒர்க் அரவுண்ட், அதுக்கு என்னென்ன நீங்க பண்ணா என்னென்ன அப்ளை பண்ணா சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் வல்னரபிலிட்டி மிட்டிகேட் பண்றதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய இது வந்து பேட்ச். அதுக்கடுத்து பக் ஃபிக்ஸ். ஸோ மேபி நீங்க இந்த பக் ஃபிக்ஸ் அப்ளை பண்ணா ஒர்க் அரவுண்டா இருக்கலாம், இந்த பேட்ச் அப்ளை பண்ணா சொல்யூஷனா இருக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு விஎம் டூல் வெர்ஷன்ல வந்துட்டு ஒரு வல்னரபிலிட்டி இருக்குது, ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் இருக்குது அப்படின்னு அவங்க விஎம்ஆருக்கு வந்து தெரிய வருது அப்படின்னா உடனே அதுக்கு வந்து ஒரு அப்டேட் கொடுப்பாங்க, அல்லது அப்டேட் கூட நீங்க வச்சுக்கலாம். சரிங்களா? உடனே அதுக்கு ஒரு அப்டேட் கொடுப்பாங்க. நீங்க அப்ப அந்த வல்னரபிலிட்டில இருந்து நீங்க வந்து அந்த வல்னரபிலிட்டி வந்து மிட்டிகேட் பண்ணணும் அப்படின்னா இந்த பர்టిక్యులர் அப்டேட்டை நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணா மட்டும் தான் மிட்டிகேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஎம்ஆர்ல வந்து ஒரு ESXi வெர்ஷன்ல வந்து ஒரு இஷ்யூ இருக்குது, ஒரு வல்னரபிலிட்டி இருக்குன்னா அதை மிட்டிகேட் பண்றதுக்கு பேட்ச் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த பில்ட நீங்க வந்து லேட்டஸ்ட் பில்ட வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க அப்படி சொல்லுவாங்க. இல்ல ஒரு அப்ளிகேஷன்ல வந்து ஏதாவது ஒரு வல்னரபிலிட்டி இருக்குன்னா பக் ஃபிக்ஸ் கொடுப்பாங்க. விண்டோஸ் அந்த மாதிரி இதெல்லாம் பக் ஃபிக்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அது மூலமா நம்ம வந்து மிட்டிகேட் பண்ணலாம். பட் இது எல்லாமே நீங்க வந்து கொஞ்சம் உட்காந்து டாக்குமெண்ட்டை படிக்கணும். அந்த அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து நான் அதை இப்போ எல்லாமே காமிக்கிறேன், எப்படி அந்த டாக்குமெண்ட் இருக்கும் எப்படி இருக்கும்னு. அந்த அஃபிஷியல் வெப்சைட்ல வந்து எப்படி மிட்டிகேட் பண்ணலாம், அதுக்கு ஒர்க் அரவுண்ட் என்ன சொல்யூஷன் என்ன எல்லாமே இருக்கும். ஓகே. ஸோ கம்மிங் டு சிவிஇ. ஸோ சிவிஇ பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு டேட்டாபேஸ் டாக்குமெண்ட் மாதிரி. அது வேர்ல்டு வைடா வந்து அந்த கவர்மெண்ட், உதாரணத்துக்கு யூஎஸ் கவர்மெண்ட் அந்த மாதிரி கவர்மெண்ட் வெப்சைட்ல வந்துட்டு அந்த சிவியை வந்து என்டர் பண்ணுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று காமிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா டு நோ த வல்னரபிலிட்டி இந்த ஒரு வெப்சைட் இருக்குது. இதுல போனோம்னா கவர்மெண்ட் வெப்சைட், இது யூஎஸ் கவர்மெண்ட் நினைக்கிறேன். இதுல போனோம்னா எஸ் யூஎஸ் கவர்மெண்ட் தான் அது. ஸோ யூஎஸ் கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். சி அஃபிஷியல் வெப்சைட் ஃபார் யூஎஸ் கவர்மெண்ட். சரிங்களா? ஸோ அவனுமே அதை மானிட்டர் பண்ணிட்டே இருப்பான். சிஏஏ அந்த அவங்கலாம் இருக்காங்களே, சைபர் செக்யூரிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்கலாம் வந்து இந்த மானிட்டர் பண்ணிட்டு எதனா வளர்ச்சி வருது. ஏன்னா அது அவங்களுக்குமே அது வந்து ஒரு செக்யூரிட்டி த்ரெட் தான் அது. அதனால அவங்க வெப்சைட்லேயே வந்து அதை பப்ளிஷ் பண்ணுவாங்க, என்னென்ன வளர்ச்சி வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிவிஇ 204179 இது எந்த இது ransomware. ஓகே. apply mitigation vendor instruction. See action apply mitigations per vendor instructions. மிட்டிகேஷன்னா அத பிரச்சனையை வந்து சரி பண்றது. ஓகேங்களா? பெர் வெண்டார் இன்ஸ்ட்ரக்ஷன். வெண்டார் இன்ஸ்ட்ரக்ஷன்னா யார் அப்படின்னா ஹூ இஸ் வெண்டார்? மைக்ரோசாஃப்ட், விஎம்ஆர், டெல், ஹெச்பி. நம்ம என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றோம் அவங்க தான் வெண்டார். இந்த நாட் ஓன்லி இன்னொன்று சொல்ல மாட்டேன், இந்த வல்னரபிலிட்டி வந்து நாட் ஓன்லி சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர்ல வல்னரபிலிட்டி வரும். லைக் ஹெச்பி ஹார்ட்வேர்ல வந்து ஐஎல்ஓல வல்னரபிலிட்டி வந்திருக்கு. ஸோ அதுக்கு அவங்க வந்துட்டு மிட்டிகேட் பண்றதுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையுமே நான் காமிக்கிறேன். எண்ட் ஆஃப் த செஷன்ல நான் வந்து இப்போ காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த வல்னரபிலிட்டி நம்ம செக் பண்ணி பார்ப்போமே. கனெக்ட் வைஸ் ஸ்க்ரீன் பைப்பர்ஸ் வல்னரபிலிட்டி, மைக்ரோசாஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் சர்வர் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் வல்னரபிலிட்டி, சிஸ்கோ எல்லாம். இங்க பாருங்க, சிஸ்கோ இதுல வந்திருக்கு. எல்லா கம்பெனி, பெரிய பெரிய கம்பெனி எல்லாமே. ஏன்னா ஹேக்கர்ஸ் வந்து 24 ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க, எதையாவது ஒன்றை போட்டு அடிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொருத்தரும் அந்த வல்னரபிலிட்டி ரிலீஸ் பண்ணியிருக்கான் பாருங்க. So Microsoft Windows Internet Shortcut File Security Features bypass vulnerability. So இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்ன சொல்றோம் அப்படின்னு. அது எப்ப அது வல்னரபிலிட்டி நேம் என்ன, டேட் எப்ப அது அந்த இது ரிலீஸ் ஆச்சு. ஸோ அவனே ஹைப்பர் லிங்க் கொடுத்துருக்கான். கரெக்டாக மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்டுக்கு அந்த சிவி கொண்டு போகுது. ஸோ இது நானே இப்போதான் படிக்கிறேன், இந்த மிட்டிகேஷன் என்னன்னு சொல்லிட்டு. உட்காந்து படிக்கணும், ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்.
ஸ்பெண்ட் பண்ணா எதுக்காக இந்த வல்னரபிலிட்டி வந்துச்சு, அதை மிட்டிகேட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? இது பாத்தீங்கன்னா இன்டர்நெட் செக்யூரிட்டி ஃபைல்ஸ் பைபாஸ் வல்னரபிலிட்டி. அதாவது எனக்கு தெரிஞ்சு நம்ம ப்ரௌசர் யூஸ் பண்றோம் இல்லையா, அது மூலமா ஏதோ பைபாஸ் வல்னரபிலிட்டி, அது மூலமா ஏதோ வல்னரபிலிட்டி வருதுன்னு சொல்லி சொல்றாங்க. செக்யூரிட்டி ஃபீச்சர் பைபாஸ் வல்னரபிலிட்டி, மெட்ரிக்ஸ், அட்டாக் வெக்டர். Must be processed before the access interaction scope and change exploit கொடுங்க. நான் VML ஒரு வல்னரபிலிட்டி காமிக்கிறேன், உங்களுக்கு ஈஸியா புரியும். இது மைக்ரோசாஃப்டோட VML கொஞ்சம் ஈஸியா இருக்கும் புரியுதுக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்லேயே பாத்தீங்கன்னா அஃபெக்டட் ஃப்ரம் வெர்ஷன், எந்த வெர்ஷன்ல இந்த வல்னரபிலிட்டி வந்து அஃபெக்டடா இருக்குது, இந்த வெர்ஷன்ல இருந்து இந்த வெர்ஷன் வரைக்கும் அஃபெக்டடா இருக்குது. அப்ப அதுக்கு அடுத்த வெர்ஷன் வந்து நீங்க அப்டேட் பண்ணணும் அப்படி சொல்லுது. ஸோ விண்டோஸ் 11ல இந்த வல்னரபிலிட்டி இருக்குது. இன்டர்நெட் ஷார்ட்கட் ஃபைல் செக்யூரிட்டி பைபாஸ், வெண்டர் மைக்ரோசாஃப்ட். இப்ப VML ஒரு வல்னரபிலிட்டி காமிக்கிறேன். ஸோ இது வந்து இந்த CVE 2003-2090 பாருங்க. VMware tool update address SML token signature bypass vulnerability impacted product. VMware தெளிவா கொடுத்திருப்பான் எந்த ப்ராடக்ட் இதுல இம்பாக்ட் ஆகுது. VMware tool வந்து இந்த vulnerability இம்பாக்ட் ஆகுது. ஸோ அது அந்த vulnerability என்ன? Updates are available to remediate. So updates are available to remediate this vulnerability in the affected VMware product. Okay, description. Known attack vectors. A malicious actor that has been granted in the target virtual machine may be elevate their privilege in the target virtual machine, thus assign to more privilege. So அது ஒரு பர்டிகுலர் VM tool வெர்ஷன்ல இஷ்யூ இருக்குது, அதுல வந்து வல்னரபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. malicious attack ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ரெசல்யூஷன் டு ரெமிடியேட், இந்த இதுக்கு அப்ளை த பேட்சஸ் லிஸ்டட் இன் தி ஃபிக்ஸ்டு வெர்ஷன் ரெஸ்பான்ஸ் மேட்ரிக்ஸ். இப்ப இந்த பிரச்சனைக்கு இந்த VM tool பர்டிகுலர் வெர்ஷன்ல இஷ்யூ இருக்குதுக்கு நீங்க இந்த பேட்சஸ் நீங்க அப்ளை பண்ணுங்க அப்படி சொல்றாங்க. என்ன சொல்றோம் அப்படின்னா VMware tool 12 இருந்துச்சு அப்படின்னா நீங்க 12.3.0 இன்ஸ்டால் பண்ணுங்க. ஃபிக்ஸ்டு வெர்ஷன், ஃபிக்ஸ்டு வெர்ஷன்னா இந்த வெர்ஷன்ல அந்த வல்னரபிலிட்டி வந்து இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ உங்களோட வெர்ஷன் 10ல ரன் ஆனாலும் சரி, 11ல ரன் ஆனாலும் சரி, 12ல ரன் ஆனாலும் சரி. ஓகேங்களா? இப்போ நீங்க விண்டோஸ் சர்வர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா 12.3.0 VM tool வெர்ஷனுக்கு போகணும். நீங்க லினக்ஸ்ல இருந்தாலும் சேம், லினக்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா சேம். லினக்ஸ் VM tool வெர்ஷன் பாருங்க 10.3. லினக்ஸ்க்கு வேற ஒரு VM tool உருவாம், விண்டோஸ்க்கு வேற, விண்டோஸ் சர்வருக்கு வேற VM tool வெர்ஷன். இப்போ VM tool வெர்ஷன் பார்க்குறேன். ஃபிக்ஸ்டு வெர்ஷன் 10.3.6ல ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ 10.3.6 வந்து எந்த இயர் ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்ப்போம். அது VMware tool வந்து ரொம்ப வருஷமா அப்டேட் பண்ணாம வச்சிருப்பாங்க. 2017ல 18ல இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க வந்து உடனே அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஸோ விண்டோஸை பொறுத்த வரைக்கும் 12.3.6 கொண்டு போக சொல்றான். 3.5 தானே. ஸோ 12.3.0 அதுல எந்த வருஷனாலும் போட்டுக்கலாம். லைக் ஸோ இது போட்டுக்கலாம். இந்த வருஷன் அப்டேட் பண்ணணும். இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணது இப்ப 8வது மாசம் ரிலீஸ், போன வருஷம் 8வது மாசம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த பில்ட் வெர்ஷன் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த VM tool இருக்க வல்னரபிலிட்டி வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதே மாதிரி நீங்க செக் பண்ணணும்.
அது என்ன சிவிவி இந்த மாதிரி விஎம்ஆர் அஃபிஷியல் வெப்சைட்ல இருக்கும். இதுக்கு முன்னாடி என்னென்ன சிவி வந்திருக்கு. இப்ப ஒரு சிவி கோடு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சிவி கோடுக்கு நீங்க வந்து இன்டர்நெட்ல போட்டு சர்ச் பண்ணணும். இதுல பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சிவி கோடு வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சிவி கோடை நீங்க போட்டாலே அதுக்கான இதே வந்துடும். இப்போ இதான் இந்த இஷ்யூனா இந்த சிவி கோடை நீங்க எடுத்து கூகுள் சர்ச்ல கொடுங்க. ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அங்கதான் கொண்டு போகும். உங்க விஎம்ஆரோட அஃபிஷியல் வெப்சைட்ல செக்யூரிட்டி அட்வைசரிஸ் கொண்டு போகும். மியூட் பண்ணுங்க. சொல்லுங்க. அந்த சிவி கோடு வந்து நமக்கு எங்க வரும்? சொல்றேன். சிவி கோடு வந்து இது உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க கேக்குறீங்க, அப்படிதானே? எப்படி தெரிய வரும்? ஒவ்வொரு பெரிய பெரிய என்விரான்மெண்ட்ல செக்யூரிட்டி டீம் ஒரு டீம் இருப்பாங்க. ஆபரேஷன் செக்யூரிட்டி டீம். அவங்களோட வேலை வந்து என்னன்னா இந்த மாதிரி எதெல்லாம் வல்னரபிலிட்டி இருக்கோ அதெல்லாமே மிட்டிகேட் பண்ணணும். அதுதான் அவங்களோட வேலையை. அதுக்கு ஒரு டீமே இருக்கும். பெரிய பெரிய கம்பெனில, சின்ன கம்பெனில இருக்காது. ரொம்ப பெரிய பெரிய என்விரான்மெண்ட்ல இருக்கும். ஸோ அவங்க வந்து மைக்ரோசாஃப்டா இருந்தாலும் சரி, விஎம்ஆர் இருந்தாலும் சரி, அவங்க அதை மிட்டிகேட் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் நம்ம அந்த டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. உதாரணத்துக்கு மைக்ரோசாஃப்ட்ல ஒரு வல்னரபிலிட்டி இருக்கு அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் டீமுக்கு ஒரு மெயில் பண்ணி இந்த மாதிரி இந்த வல்னரபிலிட்டி வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு நம்ம இதை மானிட்டர் பண்றதோட அவங்க அதிகமா மானிட்டர் பண்ணுவாங்க. அந்த டீம் வந்து அதிகமா மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. என்னென்ன வல்னரபிலிட்டி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா முதல்ல நமக்கு தெரிய வரணும். ஒண்ணு நம்ம ஆர்டிகல் படிச்சோம்னா நமக்கு தெரிய வரும். சம்டைம்ஸ் விஎம்ஆர் மெயில் பண்ணுவான், இந்த மாதிரி வல்னரபிலிட்டி இருக்கு சொல்லி. சம்டைம்ஸ் விஎம்ஆர் மெயில் பண்ணுவான். இல்ல அப்படின்னா ஏதாவது யூசர் பார்த்து இதுல வல்னரபிலிட்டி இருக்கு செக் பண்ணுங்கன்னு சொன்னா நமக்கு தெரிய வரும். இல்ல அல்லது அந்த செக்யூரிட்டி டீம் இருப்பாங்க, அவங்க பார்த்து சொல்லணும். இந்த மாதிரி இந்த சிவி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, வல்னரபிலிட்டி வந்து இந்த விஎம் டூல இருக்குது, அதை செக் பண்ணுன்னு சொல்லிடுவாங்க. தென் அதுக்கு அடுத்து நம்ம செக் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி பெரிய பெரிய கம்பெனில அதுக்கு ஒரு டீம் வச்சிருப்பாங்க இதுக்குன்னு. இந்த விசென்டர் லெவல்ல நோட்டிஃபிகேஷன் காமிக்கிற மாதிரி வல்னரபிலிட்டி அந்த இடத்துல அந்த கோடு அந்த மாதிரிலாம் எதுவும் அங்க ஷோ ஆகாது. இல்ல அதுல பெருசா ஷோ ஆகாது. சம்டைம்ஸ் விஎம்ஆர் வந்து மெயில் பண்ணுவான். பட் அதுல உங்களுக்கு அந்த டாஸ்க்லயோ அதுலயே பெருசா வல்னரபிலிட்டி எல்லாம் ஷோ ஆகாது. ஒரு விஎம்க்கு விஎம் டூல்ஸ்ல வந்து வல்னரபிலிட்டி இருக்குனாலும் அதுவும் நமக்கு தெரியாது. உங்களுக்கு விஎம்ஆர் டாஸ்க்ல அந்த டேஷ்போர்ட்ல எதுலயுமே வல்னரபிலிட்டி தெரியாது. நீங்க அபிஷியல் வெப்சைட்ல உட்காந்து படிச்சா தெரியும். அல்லது ஏதாவது நியூஸ்ல போட்டிருப்பாங்க. ஏதாவது பெரிய வல்னரபிலிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது நியூஸ்ல வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த நியூஸ்ல பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். தென் அதுதான் அந்த செக்யூரிட்டி டீம் பார்த்து இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்ல நீங்களே சம்டைம்ஸ் உங்களுக்கு கேள்விப்படுறீங்க அப்படின்னா நீங்களே உட்காந்து பாக்குற மாதிரி இருக்கும். இது என்ன இல்ல ஒவ்வொரு நாளும் நீங்க ஒரு பர்டிகுலர் டைமுக்கு ஒருக்கா அதை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அந்த விஎம்ஆர் அட்வைசரிஸ் இருக்கு இல்லையா, இதுல நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா நான் அந்த லிங்கை கூட அனுப்புறேன் நானு. ஸோ இதுதான் இதுல வந்து இது நாள் வரைக்கும் என்னென்ன வல்னரபிலிட்டிலாம் வந்திருக்கோ அது எல்லாமே இதுல போட்டிருக்கான். அதுல டேட்டு டைம் லாஸ்டா இப்போ வந்து வல்னரபிலிட்டி கூட போட்டிருக்கேன். இப்போ நான் இந்த வல்னரபிலிட்டி தான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுதான் இப்போ ஆக்சுவலி சொல்ல வந்தேன். அதுக்காக தான் அந்த கிளாஸ் எடுக்கிறேன் நான். இப்போ இந்த வல்னரபிலிட்டி நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ லேட்டஸ்டா இது. ஸோ இந்த லிங்க் அனுப்புறேன், நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா இதை செக் பண்ணி கூட நீங்க பார்த்துக்கலாம். எப்போனாலும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃபைன். ஸோ வல்னரபிலிட்டி வந்து சிவி கோடு. சிவினா காமன் வல்னரபிலிட்டிஸ் அண்ட் எக்ஸ்போசர். அதோட ஃபுல் ஃபார்ம், சிவியோட ஃபுல் ஃபார்ம். சிவிஎஸ்எஸ் இருக்குது, என்விடின்னு இருக்குது. பட் இதெல்லாம் பெருசா யூஸ் பண்றது, சிவிஎஸ்எஸ் பெருசா யூஸ் பண்றது இல்ல, என்விடி யூஸ் பண்றது இல்ல. பட் அது எல்லாமே ஒன் ஆஃப் த மெட்ரிக்ஸ். சிவி எப்படி இப்ப நம்ம வந்து பாக்குறோமோ அதே மாதிரி சிவிஎஸ்எஸ், என்விடி இது எல்லாமே ஒரு மெட்ரிக்ஸ். இப்ப இந்த சிவி வந்து தென் வல்னரபிலிட்டி வந்து எதனால வரும் அப்படின்னா ஒரு காமனா பார்த்தோம்னா அந்த சாஃப்ட்வேர்ல ஏதாவது பக் இருந்தா வரும். அதாவது ஆல்ரெடி ஒரு சாஃப்ட்வேர் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க, இல்ல ஏதாவது பேட்ச் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க, அதுல ஒரு பக் இருந்தா வரும். அல்லது நீங்க ரொம்ப நாளா உங்களோட டிவைஸை அப்டேட் பண்ணாம வச்சிருப்பீங்க. உதாரணத்துக்கு ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்வர் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நிறைய இடத்துல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஒரு சர்வர் எடுத்தோம்னா அட்லீஸ்ட் ஒரு 3 months ஒருக்கா நீங்க பேட்ச் பண்ணணும். 1 month ஒருக்கா பண்ணணும். பட் அட்லீஸ்ட் 3 months ஒருக்கா பேட்ச் பண்ணணும்.
அப்படி பண்ணலாட்டி இந்த மாதிரி வல்னரபிலிட்டி இஷ்யூ வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தென் மிஸ்கான்ஃபிகரேஷன், உங்களோட செட்டிங்ஸ்ல ஏதாவது மிஸ்கான்ஃபிகர் பண்ணி அதுல கூட வல்னரபிலிட்டி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீக் கிரெடென்ஷியல்ஸ், அதுதான் வந்து கிரெடென்ஷியல் வந்து அடிக்கடி செக் மாற்ற சொல்லுவாங்க. உங்களோட மெயில்னாலும் சரி, உங்களோட விசென்டர் கிரெடென்ஷியல்ஸ், உங்களோட இஎஸ்எக்ஸ்ஐ கிரெடென்ஷியல்ஸ், இதெல்லாமே ஒரு பர்டிகுலர் டைம்க்கு ஒருக்கா ஒரு 6 மாசம் ஒருக்கா ரெஃப்ரெஷ் பண்ணி மாற்ற சொல்லுவாங்க. தென் ஈஸி டிஃப்யூஸ் யூசர் அப்படின்னா ஏதாவது மெயில் அனுப்புவாங்க, ஸ்பாம் மெயில் அனுப்புவாங்க, அது லிங்கை கிளிக் பண்ணிடக்கூடாது. இதை நான் செக் பண்ணி, இது வந்து பழைய என்வரான்மெண்ட்ல நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்னன்னா ரிசப்ஷன்ல அந்த பொண்ணு ஒர்க் பண்ணுது, அது பழைய கம்பெனி. 2014 ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணேன். அது வந்து சின்ன கம்பெனி தான் அது. அங்க ரிசப்ஷன்ல ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணுது. அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு மெயில் வந்தது. சம்திங் ஏதோ ஜாப் ரிலேட்டடான ஏதோ மெயில் வந்துச்சு. பட் அது மெயில பார்த்தாலே நம்ம, அதாவது நீங்க அந்த சில மெயில்லாம் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம், அது ஸ்பாம் மெயில் தான், இதை கிளிக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன பண்ணிருச்சு, டெக்னிக்கலா அவங்க ஸ்ட்ராங் கிடையாது. ரிசப்ஷன்ல இருக்கவங்க டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாங்க ஆப்வியஸா. ஸோ ஆர்வ கோளாறுல அதை எடுத்து ஓப்பன் பண்ணி சம்திங் என்னன்னு சொல்லி பார்த்துருச்சு. லிங்கை கிளிக் பண்ணிட்டு, ஓகேங்களா, லிங்கை கிளிக் பண்ண உடனே அடிச்சிருச்சு, அடி ஒரே அடி. அந்த நெட்வொர்க்ல எந்தெந்த சிஸ்டம்ல கனெக்டே இருக்கோ அந்த சிஸ்டம்ல எல்லாம் ransomware, எல்லாம் ransomware. ஸோ அப்பெல்லாம் வந்து நான் டெக்ஸாஸ் சூப்பர்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்ப ஹார்ட் டிஸ்க எடுத்து கொண்டு போய் ரிஜிஸ்ட்ரேட்ல போறேன், அலையிறேன், ஒரு 10-20 இடத்துல ரெக்கவரிக்கு அலைஞ்சிட்டேன். டேட்டா ரெக்கவரே பண்ண முடியல. என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். ஒன்ஸ் டேட்டா வந்து ransomwareல என்கிரிப்ட் ஆயிருச்சுன்னா ஆனதுதான். நீங்க தலைகீழ நின்னாலும் அந்த டேட்டாவை டீக்ரிப்ட் பண்ணவே முடியாது. ஸோ ransomware என்ன சொல்லிட்டான் அப்படின்னா, ransomware அட்டாக் எவனோ புஷ் பண்ணிட்டான். ransomware அட்டாக் பண்ணி டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணிட்டான். டேட்டாவை என்கிரிப்ட் என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு எக்ஸல் ஃபைல் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணோம்னா டேட்டா இருக்கும், கிப்ரீஸ் லாங்குவேஜ்ல இருக்கும். லைக் இப்போ எக்ஸல் ஃபைல் இருக்குன்னா அதை ஓப்பன் பண்ணீங்கன்னா நம்ம ஈஸியா படிக்கிற மாதிரி லெட்டர்ஸ்ல தான் இருக்கும். பட் அப்படி இருக்காது. அவன் ransomware அட்டாக் ஆச்சு அப்படின்னா கிப்ரீஸ்ல இருக்கும். எந்த ஒரு டேட்டாவும் உங்களால படிக்கவே முடியாது. ஒரு அப்ளிகேஷன் டேட்டானாலும் சரி, ஒரு எக்ஸல் டேட்டா, வேர்ட் ஃபைல், எதுவுமே படிக்க முடியாது. என்னென்னமோ ரெக்கவரி சாஃப்ட்வேர் போட்டு பார்த்துட்டேன், ஒர்க் ஆகல. சென்னையிலே தி பெஸ்ட் ரெக்கவர் பண்ணுவாங்க இல்லையா, ஹார்ட் டிஸ்க் ரெக்கவர் பண்ணுவாங்க இல்லையா, ஹார்ட் டிஸ்க்லாம் கலட்டி கொண்டு போய் ஒரு 10 இடத்துல போய் பார்த்தேன், ஒர்க்கே ஆகல. எதுவுமே பண்ண முடியல. கடைசி சீரியல ஒரு பேக்கப் வச்சிருந்தோம். அதாவது 6 மாசம் இருக்கா இல்ல 3 மாசம் இருக்கா சீரியல், ஒரு அப்பலாம் சீரியல் தான் பேக்கப் எடுப்போம். சின்ன கம்பெனினால அப்படி. சீரியல ஒரு பேக்கப் வந்து 6 மாசம் இருக்கா 3 மாசம் எடுப்போம். அந்த சிடி பேக்கப் வச்சு ரொம்ப பழைய டேட்டாவை தான் ரெக்கவர் பண்ண முடிஞ்சது. நியூவா என்ட்ரி பண்ண டேட்டா எதுவுமே ரெக்கவர் பண்ண முடியல. ஸோ மெயில்ல வந்து அடிக்கடி ஸ்பாம் மெயில்ஸ் வரும், ஃபிஷிங் மெயில்ஸ் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ransomware. நாட் ஓன்லி ஆஃபீஸ், உங்க லேப்டாப்லயே கூட இருக்கட்டும், நீங்க ஸ்பாம் மெயில்ஸ்லாம் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ransomware அட்டாக் வரும். உங்க லேப்டாப்ல இருக்க எல்லாமே டேட்டாலாம் என்கிரிப்ட் ஆயிரும், கிப்ரீஸ் லாங்குவேஜ் போயிடும். அதை நீங்க ஆக்சுவலி அந்த டைம்ல சரி வேற ஏதாவது என்கிரிப்ட் பண்ண முடியுமா பார்த்து அதுக்கு பண்ணா அவனே ஒரு மெயில் பண்றான், இதை நீங்க வந்து என்கிரிப்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இவ்வளவு அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் பண்றான். இப்பயும் இது நடக்குது. ransomware அட்டாக் வந்து ரீசனா நடந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனில ஒர்க் பண்றப்ப ransomware அட்டாக் நடந்துச்சு. ESXல தான் நடந்துச்சு. ransomware அட்டாக் நடந்து இன்டர்நெட் மூலமா வல்னரபிலிட்டி ஆகி ransomware அட்டாக் நடந்து அதுல இருக்க டேட்டாவெல்லாம் என்கிரிப்ட் பண்ணிட்டான். VM ஓபன் ஆகல. எங்களால எதுவுமே பண்ண முடியல. VMல இருக்க டேட்டாவை பார்க்க முடியல. VMல பவர் ஆன் ஆகல. ESXல எதுவுமே ஒர்க் ஆகல. ஸோ அவன் வந்து மெயில் பண்ணா, எனக்கு வந்து இவ்வளவு பிட்காயின் கொடு. பிட்காயின் கொடுத்தனா உன்னோட டேட்டா வந்து ரிலீஸ் பண்றேன். ஸோ பிட்காயின் வந்துட்டு சும்மா லட்சம்லாம் இல்ல. பல கோடிக்கு பிட்காயின். ஏன்னா பிட்காயின் குடுத்தோம்னா, அவன் எங்க இருக்கான்னு ட்ராக் பண்ணவே முடியாது. இப்ப இருக்க டெக்னாலஜி படி. அவன் எந்த ஐபில இருந்து அடிப்பான். நம்ம பிட்காயின ட்ராக் பண்ணவே முடியாது. நீ பிட்காயின் குடுத்தா இத்தனை கோடி பிட்காயின் எனக்கு குடு. குடுத்தனா உனக்கு நான் டேட்டாவ ரிலீஸ் பண்றேன்னு சொன்னான். பட் அது பண்றது இல்லீகல். அப்படி பண்ணவும் கூடாது. இல்லீகல். அதனால என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, டேட்டா ரெக்கவரி பண்றோம் இல்லையா? நான் சொல்லியிருக்கேன்ல, பேக்கப் டெய்லி ஸ்கெட்யூல்டு பேக்கப் எடுப்போம் சொல்லிட்டு. அந்த பேக்கப்ல இருந்து தான் கடைசியா ரீஸ்டோர் பண்ணோம். அது முக்கியமான சர்வர் மட்டும் தான் ரீஸ்டோர் பண்ண முடிஞ்சுச்சு. கொஞ்சம் டெவலப்மென்ட் சர்வர், டெஸ்டிங் சர்வர்லாம் பேக்கப் எடுக்க மாட்டோம் மோஸ்ட்லி. ஸோ முக்கியமான அந்த சர்வர்ஸை மட்டும் நம்ம ரெகுலரா வந்து பேக்கப் ஜாப் ரன் ஆகும். மொத்தமா அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, மொத்தமா அந்த ESXi என்விரான்மெண்டே கலைச்சு, அந்த vCenter எல்லாத்தையும் கலைச்சு, IP செக்மெண்ட் எல்லாமே மாத்தி புதுசா ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணோம். புதுசா ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணி, அதுல நியூவா ESXi கிரியேட் பண்ணி, லேட்டஸ்ட் ESXi வெர்ஷன் போட்டு, எல்லாமே நியூ அப்டேட்டட் பேட்ச் போட்டு, இன்டர்நெட்ட கட் பண்ணி, இன்டர்நெட் ஆக்சஸ் இல்லாம, அதுக்கு முன்னாடி இன்டர்நெட் ஆக்சஸ் இருந்துச்சு. ESXi லெவலும் சரி, VM லெவலும் சரி, இன்டர்நெட் ஆக்சஸ் இருந்துச்சு. அப்புறம் இன்டர்நெட் ஆக்சஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு, தென் VM பழைய லொகேஷன் வந்து ரீஸ்டோர் பண்ணோம்.
ரீஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறமா ஓரளவு மேனேஜ் பண்ண முடிஞ்சது. அந்த பேக்கப் இல்லாட்டி எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ransomware அட்டாக் எந்நேரம் வரத்தான் செய்யும். அதான் வல்னரபிலிட்டி வந்து நம்ம ரொம்ப ரொம்ப இதுவா குறிப்பா நம்ம பார்க்குறோம். ஸோ வீக் கிரெடென்ஷியல்ஸ், காம்ப்ரமைஸ்டு கிரெடென்ஷியல்னா நம்ம ரொம்ப வருஷமா மாத்தாமலே வச்சிருப்போம் பாஸ்வேர்டை. வீக் கிரெடென்ஷியல் அப்படின்னா ரொம்ப ஈஸியான பாஸ்வேர்டு கொடுக்கறது. லைக் நம்ம மொபைல் நம்பர் கொடுத்து பாஸ்வேர்டு கொடுக்கறது, நேம் கொடுத்து பாஸ்வேர்டு கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி கிரெடென்ஷியல்ஸ். அப்புறம் இதுதான் வந்து மெயின் ஃபேக்டர் வல்னரபிலிட்டிஸ்க்கு. சரி, ஓகேங்களா? ஓகே. ஸோ நீங்க இப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, வல்னரபிலிட்டினா என்ன, எக்ஸ்ப்ளாய்ட்னா என்ன, மிட்டிகேஷன்னா என்ன அப்படின்னு புரிஞ்சிருப்பீங்க. ஸோ இதுக்கு அடுத்த வர செஷன்ல வந்துட்டு VMwareல இது வரைக்கும் சோஃபார் என்னென்ன வல்னரபிலிட்டிஸ் வந்திருக்கு, அதுல என்னென்ன மிட்டிகேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன். ஓகேங்களா?